காலம் நிறைவேறிவிட்டது, கடவுள் அரசு நெருங்கி வந்துவிட்டது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். இயேசுவின் தொடக்க நற்செய்தி முழக்கம் இன்றும் நமக்கு நம்முடைய வாழ்வுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. கடவுள் அரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்கிற பொழுது கேட்கின்ற ஒவ்வொருவரும் இயேசுவின் வார்த்தையால் ஆட்கொள்ளப்பட்டு தங்களை ஆய்வு செய்து இயேசுவை பின்தொடர வேண்டும். முன்பின் தெரியாத போதும் கூட என் பின்னே வாருங்கள் என்று அழைத்ததை கேட்டு 4 சீடர்கள், முதல் சீடர்கள் இயேசுவை பின்தொடர்ந்ததையும் இந்த முழக்கத்துக்கு பிறகு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். இந்த அறைகூவல் நமக்கும் கொடுக்கப்படுகிறது. இயேசுவை நம்பலாம், அவரை பின்பற்றலாம். நாம் மனம் திரும்பி நற்செய்தியை நம்பி இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுது இந்த வழிக்கு பலர் வருவதற்கு நாம் உதவி செய்வோம். ஆண்டின் பொது காலம் தொடக்க நாளிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த செய்தியை உள்வாங்கி பயணிப்போம், இயேசுவை பின்தொடர்வோம். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாராக.